நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. தான் வந்திருக்கேன். என்னம்மா விஷயம்? நம்ம பிரபுவுக்கு நான் ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். அந்த பொண்ணு பிரபுவுக்கு பொருத்தமானவ, நம்ம குடும்பத்துக்கும் ஏத்தவளா இருப்பா. அவளோட குணத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா என் அக்கா மாதிரி. என் அக்கா மாதிரியே பொறுமை, பக்குவம், பெரியவங்க கிட்ட மரியாதை, நிதானம், நல்ல மனசு எல்லாம் இருக்கத்த. என்னத்தில்ல நீ சொன்ன மாதிரியே இவளும் சொல்ற? என்னத்த சொல்றீங்க? பெரிய மாமாவும் இப்படிதான் சொன்னாரா? ஆமா மேகல, நம்ம பிரபுவுக்கு குருபலம் கூடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் பொண்ணு மேல பொண்ணா குவியுது. ஐயோ மாமியாரே, எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. பெரிய மாமா, தயவு செஞ்சு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் ரேஷன் கடைக்கு போனப்போ அங்க ஒரு பொண்ணை பார்த்தம்மா. இப்ப நீ சொன்ன அந்த குணத்தோடவே அந்த பொண்ணு இருந்துச்சு. அத பார்த்தது எனக்கு பிடிச்சு போச்சு. அது யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்கு தான் நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீயும் கரெக்டா வந்துட்ட. அப்படியா மாமா? ஆமாம்மா. நீங்களும் நம்ம பிரபுவுக்கு ஒரு பொண்ணை பாத்திருக்கீங்க, நானும் பாத்திருக்கேன். ஆனா இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நீங்க பாத்திருக்கிற பொண்ணு யாரு என்னன்னு நாம விசாரிக்கணும். ஆனா நான் பார்த்த பொண்ணை பத்தி விசாரிக்கவே தேவையில்லை. என்ன மேகல சொல்ற? ஆமாத்த, நான் நம்ம பிரபுவுக்காக பாத்திருக்கிற பொண்ணு. என்ன எனக்கு நீங்க பொண்ணு பாக்குறீங்களா? என் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? ஆமா பிரபு, என்ன இருந்தாலும் உன்னை நான் தூக்கி வளர்த்திருக்கேன். அந்த பாசமும் அக்கறையும் எனக்கு இல்லாம போயிடுமா என்ன? பாசம் அக்கறை உங்களுக்கு நிஜமாவே எங்க மேல பாசமும் அக்கறையும் இருந்துச்சுன்னா உங்க புருஷன் எங்க அப்பாவை ஏமாத்தி எழுதி வாங்கின வீட்டை உங்க புருஷன்கிட்ட சண்டை போட்டு எங்க பேருக்கு எழுதி வைக்க சொல்ல முடியுமா? பிரபு, நான் உன் சித்தப்பா கிட்ட சண்டை போடாம இருப்பேன் நீ நினைக்கிற? நினைக்கிறது நம்புறது இதெல்லாம் என் டிக்ஷனரியிலே கிடையாது. நடக்கணும். நடந்துச்சா? அண்ணா ப்ளீஸ். ஏய், யாரும் யாருக்காகவும் வக்காலத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. பாட்டி. என்ன பிரபு கண்ணா? நான் அன்னைக்கே சொன்னனா இல்லையா, எனக்கு யாரும் பொண்ணு பார்க்க வேணாம், நானே பாத்துக்கிறேன்னு சொன்னனா இல்லையா? சொன்னேன். ஆனா தில்ல ரேஷன் கடையில ஒரு பொண்ணை பாத்திருக்கான். உன் புள்ளைய ரேஷன் கடைக்கு போனா சர்க்கரையும் கோதுமையும் வாங்கிட்டு வர சொல்லு. எனக்கு அங்க இருந்து பொண்ணை வாங்கிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஏன் பிரபு இப்படி எல்லாம் பேசுற? நீயும் பொண்ணு பாரு, நாங்களும் சேர்ந்து பாக்குறோம். உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டுமே. நான் கஷ்டப்பட்டு சுவாமிநாதன் மூலமா அரேஞ்ச் பண்ண பொண்ணையே நீங்க எல்லாரும் கும்பலா வந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டீங்க. இந்த லட்சணத்துல நீங்க பாக்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் தலையில துண்ட போட்டுக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் விட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால நானே எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணா பாத்துக்கிறேன். ஏப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? உங்க கடமையெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்களா? என்ன நீ பாக்குற பொண்ணு எங்களுக்கும் பிடிக்க வேண்டாமா? அவங்க நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்க வேண்டாமா? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வாழ போறது நான், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். இதுல அனாவசியமா மூக்க நுடைச்சு யாராவது குட்டைய குழப்பி ஒண்ணு பாத்தீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னத்த இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் அப்படித்தான் சொல்லுவான், பொடிப்பைய. ஏன் பாட்டி, பெரிய அண்ணன் பேசுறப்போ வாய் கூட திறக்காம அப்படியே நடுங்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா இப்படி சொல்ற? சும்மா இருடி, நீ வேற. மேகலா, எனக்கு என்னமோ இவன் நாம பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தோணுதுமா. ஆமா பெரிய மாமா. தில்ல மேகல, ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க பிரபுவுக்கு ஒரு பொண்ணை பாக்குறீங்கன்னா அது நீங்க பார்த்த பொண்ணா மட்டும் இல்லாம அந்த தெய்வமும் பார்த்த பொண்ணா இருந்தா
பிரபு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுவான். ஆனா அது நீங்க 2 பேரும் பார்த்த பொண்ணுல எந்த பொண்ணுங்கிறது தான் இப்ப கேள்வி.